இருந்த வண்ணமாகவே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகிமை நிறைந்த எங்கள் அன்பின் கர்த்தாவே, உன்னதமான தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தைகள் உயிரோட்டம் உள்ளவைகள், எங்கள் வாழ்வுக்கு அது உணவாக இருக்கிறது. இப்பொழுதும் நாங்கள் தியானம் பண்ணுகையில் எங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் நாங்கள் இன்னும் வளர்வதற்கு ஏதுகரமாய் உமது வார்த்தைகளை விளக்கி காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். உன்னதமான தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்தருளுவாராக. விசேஷித்த விதமாக இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் எங்கள் சேகரித்துள்ளவும் எனக்கு வாய்ப்பு தந்த நமது சேகர தலைவர் ஐயா அவர்களுக்கு உளப்பூர்வமான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, பொதுவாக நம்முடைய திருமண்டலத்திலே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திராமல் இல்லை. அநேக கிராம திருச்சபைகள், குறிப்பாக நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய கிராம திருச்சபைகளிலே மக்கள் ஒன்று அவங்க பீடி தொழில் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக செங்கல் மாலில் போய் வேலை பார்க்கிற மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இப்படி பொருளாதார ரீதியாக நம்முடைய பகுதியில் உள்ள கிராமப்புறத்து மக்கள் மிகவும் பின்தங்கிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இதனால் நம்முடைய திருச்சபைகளை ஒரு வளர்ச்சி பாதைக்கு நேராக அழைத்து செல்வது என்பது கொஞ்சம் கடினமான ஒன்றாக இருக்கிறபடியினாலே ஆண்டவருடைய கிருபையினால் சற்று வளர்ச்சி அடைந்த பொருளாதார ரீதியாக ஆவிக்குரிய ரீதியாக வளர்ச்சி அடைந்த திருச்சபைகளினுடைய உதவியை கோருவதும், அந்த திருச்சபைகள் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய கிராமப்புற திருச்சபைகளுக்கு உதவி செய்வதும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது நான் கோவிலூத்து சேகரத்தில் பணி செய்கிறேன். சேகரம் பொருளாதார ரீதியாக மிகவும் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிற ஒரு சேகரம். அந்த சேகரத்தில் 5ஆம் கட்டளை அப்படிங்கிற சபையில் நமக்கு ஒரு நடுநிலை பள்ளி இருக்கிறது, மிடில் ஸ்கூல் ஒன்று இருக்கிறது. தற்பொழுது அந்த பள்ளியிலே 8 ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள், 212 மாணவர்கள் இப்பொழுது அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு சந்தோஷமான காரியம் பார்த்தீங்களா? அந்த பள்ளிக்கூடத்தினுடைய கட்டிடம், அதாவது 1 முதல் 5 வகுப்பு வரைக்கும் உள்ள கட்டிடம் ஓட்டு கட்டிடமாக இருந்தது. போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அந்த தொடர் மழை பெய்த போது அந்த ஓட்டு கட்டிடம் சேதம் அடைந்ததுனால நம்ம போன வருஷம் ஜனவரி மாதத்தில் அந்த வேலைகளை, அந்த ஓட்டு கட்டிடத்தை எடுத்துட்டு ஏறக்குறைய ஒரு 80 ஆண்டு காலம் அந்த இடத்துல ஓட்டு கட்டிடத்திலேயே கற்றுக் கொடுக்கப்பட்டு வந்த அந்த ஓட்டு கட்டிடத்தை எடுத்துட்டு புதிதாக நாம் ஒரு கல்விக்கூடத்தை அதிலே நாம் அமைத்தோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அந்த பள்ளிக்கூடத்தில் பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் 8 பேரும் முதலாவது அவர்களுடைய உதாரத்துவமான காணிக்கையை தந்தார்கள். 8 பேரும் கொடுத்த உதாரத்துவமான காணிக்கையை கொண்டுதான் அந்த கட்டடத்தினுடைய ஒரு பெரிய வேலையை நாம் தொடர்ந்து செய்தோம். எஞ்சிய தேவைக்கு நாம் திருச்சபைகளினுடைய உதவியை நாடினோம். திருச்சபை மக்களும் உற்சாகமாக கொடுத்தார்கள். ஆண்டவருடைய கிருபையினால்
இன்றைக்கு அந்த 1 முதல் 5 வகுப்பு வரையிலே இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தை கர்த்தருடைய கிருபையினால் பேராயர் ஐயாவை வச்சு நம்ம பிரதிஷ்டை பண்ணி இன்றைக்கி வகுப்பு அந்த கட்டடத்துக்குள்ளே புது கட்டடத்துக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. அப்போ தேவை முடிந்து விட்டதே அப்படின்னு நினைக்கலாம். இல்லை அன்பானவர்களே, அதனுடைய தொடர்ச்சியான வேலைகள் இன்னும் ஒரு 1,00,000 ரூபாயிலிருந்து ஒரு 1,4 லட்சம் ரூபாய் அளவுக்கு மட்டும் அதனுடைய குறைபாடுடைய வேலைகள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, அதில் அந்த மழலை குழந்தைகளுக்காக, அதாவது எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரி வகுப்பு குழந்தைகளுக்காக அதில் ஒரு பகுதியை நாம் வகுப்பறையாக அமைக்கும்படி முயற்சித்தோம். அந்த வகுப்பறைகளுக்கு நாம் இன்னும் மேல்தளம் அமைக்காத விதத்திலே அதனுடைய பணி பொருளாதார பற்றாக்குறையினாலே நிலுவையிலே நிற்கிறது. மேலும் 200 பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். 2 பிள்ளைகளுக்கான கழிவறை உண்டு. அதில் ஒரு கழிவறை ஆண்டவருடைய கிருபையினாலே புதிதாக இந்த வேலையோடு வேலையாக புதிதாக நம்ம கட்டி கொடுத்துட்டோம். 2வது கழிவறையும் அது பழுது அடைந்த நிலைமையில் இருக்கிறதுனால அந்த கழிவறையையும் நாம் பழுது நீக்கம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு தேவை அதிலே எழுகிறது. இப்போ தேவை அப்படின்னு சொல்லும்போது இந்த மழலையர் வகுப்பறைக்கான அந்த மேற்கூரை அமைக்கப்படாமல் நிலுவையில் இருக்கிற அந்த வேலையும், ஒரு கழிவறையை நாம் சரி செய்ய வேண்டிய வேலையும் என்று 2 வேலை, ஒரு 1,00,000 ரூபாயிலிருந்து ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த வேலை முடிவடைந்துவிடும் என்கின்ற ஒரு நிலையில் இதற்காக நாம் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய சேகர தலைவர் ஐயா அவர்களிடத்தில் அந்த வகுப்பறை அதனுடைய தொடக்க வேலை நடக்கிற காலத்திலேயே ஐயா கிட்ட நான் ஒரு உதவி தாங்கையா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு தருவதற்கு ஐயாவுக்கு விருப்பம். ஆனால் சரியாக அந்த கால சூழல் அமையலை. இப்பொழுது அந்த வேலையினுடைய நிறைவு பகுதியிலே உங்களிடத்திலே வருவதற்கு, அதை குறித்து பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆகையினாலே தயவு செய்து நீங்கள் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கை, நான் அதாவது நமக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒரு 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த வேலையை நம்ம செய்தோம். ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் ஒரு 22 லட்சம் ரூபாய்க்குள்ளே இந்த வேலையை நாம் முடித்து விடுவோம் என்கிற அளவுக்குள்ளே வேலையை ஆண்டவர் நமக்கு சிறப்பான விதத்திலே அமைத்து தந்திருக்கின்றார். தயவு செய்து இந்த வேலையினுடைய நிறைவு பகுதியிலே தொடக்கத்திலிருந்தே கேட்டு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நிறைவு பகுதியிலே கர்த்தர் அந்த வேலையை ஒருவேளை உங்களை கொண்டு அவர் நிறைவு செய்ய சித்தம் வைத்திருந்தாலும் ஆண்டவருக்கு நான் கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த வேலையில் பொதுவாக நான் சபைகளுக்கு போகும்போது எந்த சபையிலையும், கிட்டத்தட்ட அநேக சபைகளுக்கு போயிருப்பேன், எந்த சபையிலையும் நான் யாரிடத்துலையும் நீங்கள் ரொம்ப கொடுக்கணும் அப்படின்னு எந்த சபையிலையும் நான் பேசலை. எல்லா சபையிலையும் உங்களால் இயன்ற சந்தோஷமான காணிக்கை மட்டும் நீங்கள் தாங்க அப்படின்னு தான் கேட்டேன். இப்போ என்னை பொறுத்தவரையில் அந்த கட்டிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு காணிக்கையுமே மக்கள் சந்தோஷமாக கொடுத்த சின்ன சின்ன காணிக்கைகள் பெரிய ஒரு தொகையாக அது ஒரு பெரிய வேலையை முடிப்பதற்கு உதவி செய்தது. ஆகையினாலே உங்களிடத்துலையும் நான் கேட்குறது, நீங்கள் அதாவது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொஞ்சம் கொடுத்து இந்த உதவி வேலைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு உங்கள் திராணிக்கு தக்கதாக, உங்களுடைய இயலும் தன்மைக்கு தக்கதாக ஒரு சந்தோஷமான காணிக்கை, அது சின்னதோ பெருசோ சந்தோஷமாக நீங்கள் ஒரு சின்ன காணிக்கை தந்தால் நிச்சயமாக நம்ம இந்த சேகரத்தில் தான் அப்படின்னு இல்லை, நம்முடைய திருமண்டலத்தில் உள்ள எல்லா வேலைகளுக்கும் எல்லா ஸ்கூல், ஒருவேளை இன்றைக்கெல்லாம் அதாவது ஓட்டு கட்டிடம் மட்டும் நம்ம டயசிஸில் இந்த ஸ்கூல்ஸில் ஒரு 65 ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் எங்கே நம்ம வளர்ந்து போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். கல்வி ஸ்தாபனங்கள் இன்றைக்கி கால ஓட்டத்தில் தனியார் கல்வி கூடங்கள் எவ்வளோ ஒரு போட்டி நிலையில் இன்றைக்கி அது கல்வி அவங்க எடுத்து சென்றுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நாம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு பறந்து விரிந்த விசுவாச கூட்டத்தாராகிய நம்முடைய கையில்
நீங்கள் 65 பள்ளிக்கூடம் ஓட்டு கட்டிடமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவு. யோசித்து பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆள் அப்படி இல்லை, நம்ம எல்லாருடைய பங்கும் ஒரு சின்ன சின்ன பங்கு ஆண்டவருக்காக, நம்முடைய மிஷினரிகள் காலத்து இந்த கல்வி சேவைக்காக அது கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொன்னால், நாம் இந்த சமுதாயத்தில் அன்னைக்கு நம்முடைய மிஷினரிகள் காலத்தில் தந்த தரமான கல்வியை இன்னும் இந்த சமுதாயத்துக்கு நம்ம கொடுக்க முடியும். தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிடுங்க. என்னோடு கூட 1-2 சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. ஆராதனை முடியும் போது சகோதரர்கள் வெளியில் அவங்க காணிக்கை பையோடு கூட நிற்பார்கள். உங்களால் இயன்ற ஒரு சந்தோஷமான, மீண்டும் சொல்கிறேன், நீ எதை கொடுத்தாலும் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியோடு கூட, இது எனக்கு இன்றைக்கி இவ்வளோ கொடுக்க முடியுது, அவ்வளோதான், சந்தோஷமாக கொடுத்துட்டு போங்க. வேலை நடக்கிறது அது நம்ம கையில் இல்லாத கர்த்தருடைய காரியம், அவர் நடத்தி கொள்வார். அல்லேலூயா. சரி, இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியில் நமக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தலைப்பின் அடிப்படையில் மிகச் சுருக்கமாகவே என்னுடைய செய்தியை நான் உங்களிடத்திலே வைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அதாவது சார்ந்திருக்கும் படைப்புகள் என்பது தான் இன்றைக்கி நமக்கு தலைப்பு. அதாவது படைப்பு என்னும்போது, அதாவது உலகத்தில் உள்ள அத்துணை ஜீவராசிகளும் ஆண்டவருடைய கரத்தின் படைப்பு. தலைப்பு சார்ந்திருக்கும் படைப்பு. கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்கிற போது படைப்புகள் சார்ந்திருக்கின்றன. இன்னைக்கு நமக்கு முன்பாக ஒரு கேள்வியை எழுப்பி, இந்த படைப்புகள் யாரை சார்ந்திருக்கிறது என்கிற ஒரு கேள்வியை மட்டும் எழுப்பி, அந்த கேள்விக்கான விடையை உங்களிடத்தில் ஒரு 2 பாயிண்டாக நான் பிரசங்கமாய் தர ஆசைப்படுகிறேன். சார்ந்திருக்கும் படைப்புகள், கட்டாயமாக படைப்புகள் சார்ந்திருக்கிறது. யாரை சார்ந்திருக்கிறது என்றால், முதலாவது படைப்புகள் படைப்புகளை சார்ந்திருக்கிறது. ரெண்டாவது படைப்புகள் படைப்பாளரை சார்ந்திருக்கிறது. இதுதான் விஷயம். படைப்புகள் படைப்புகளை சார்ந்திருக்கிறது. முதலாவது பாயிண்ட். இன்றைக்கு எந்த உயிரினங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், மனிதர்கள், இந்த படைப்புகள் அனைத்தும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மற்றொரு படைப்பை அது சார்ந்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதிலே நாம் மாற்று கருத்து சொல்வதற்கு இல்லை. நம்மையே எடுத்துக்கிடுவோம். மனிதர்கள், நாம் ஆண்டவருடைய படைப்பின் வகையாய் இருக்கக்கூடிய தாவரங்களினுடைய பயன்பாட்டை சார்ந்திருக்கிறோம். இனிமேல் இந்த உலகத்திலே தாவர வர்க்கங்கள் எதுவுமே முளைக்காது என்று சொன்னால் நம்முடைய வாழ்வும் இந்த உலகத்திலே இருக்காது. அவ்வளவுதான். அடுத்து ஒரு ஜெனரேஷன், அடுத்து ஒரு தலைமுறை, அல்லது அதுக்கு அடுத்து ஒரு தலைமுறை என்று இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலே தாவரங்களை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்ததா பாருங்க, நாம் விலங்கினங்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விலங்கினங்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய உணவில் ரொம்ப முக்கியமான இடம் பிடிக்கக்கூடியது அப்படின்னீங்கன்னா, ஒரு சாதாரணமாக கோழியினுடைய முட்டை ரொம்ப சாதாரணமாக நம்முடைய உணவில் நாம் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான, ஒரு பிரதானமான ஒரு உணவு முட்டை. இனிமேல் இந்த உலகத்தில் முட்டையே இருக்காது என்று சொன்னால் நமக்கு ரொம்ப மூச்சு முட்டி போயிடும் இல்லையா? ஏன்னா நம்முடைய வாழ்வில் அந்த உணவு ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிறது. பால், நம்முடைய வாழ்க்கையிலே பசுவின் பால், எத்தனை பால் வந்தாலும் சரி,
பசுவின் பால் நம்முடைய வாழ்விலே முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. நாம் மறுக்க முடியுமா? அதே போல மாமிச உணவு, மாமிசங்கள், அது கோழியாக இருக்கட்டும், அல்லது மீனாக இருக்கட்டும், அல்லது ஆடு மாடுகளாக இருக்கட்டும், இறைச்சிக்கு நாம் வளர்க்கக்கூடிய அந்த மிருக ஜீவன்களுடைய பங்கு, அவைகளுடைய இறைச்சி நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒன்று. நாம் எவ்வளவுதான் லட்சம் செலவு பண்ணி திருமண வீட்டில் அல்லது நம்முடைய வீட்டு விசேஷங்களில் சைவ உணவு நம்ம கொடுத்தாலும் அதை விட நம்ம கொஞ்சம் விலை குறைச்சி கூட ஒரு அசைவ உணவு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சந்தோஷமாக எல்லாரும் சாப்பிட்றத நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான இடத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய உணவு வகைகள். அப்போது தாவரம் சார்ந்த ஒரு வாழ்க்கையும் நமக்கு இருக்குது. அது அடுத்து விலங்கினங்கள் சார்ந்த ஒரு வாழ்க்கையும் நமக்கு இருக்கிறது. இந்த தாவரங்களையும் இந்த விலங்குகளையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிரித்து விட்டால் தானாகவே நமது வாழ்வு என்பது முடிந்துவிடும். வாழ முடியாது. இதில் இருந்து தானே நாம் பிழைக்கக்கூடிய சத்து, ஊட்டம் நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டம் என்பது இந்த வகை உணவுகளில் இருந்து தானே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அப்படி பார்க்கும்போது நாம இருந்தாலும் சரி, மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் சரி, தேவன் இந்த உலகத்திலே படைப்புகளை சார்ந்திருக்கத்தக்கதாகவே அவைகளை படைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றார். ஆகையினாலே நம்ம எல்லா படைப்புகளையும் நாம் சரியான விதத்திலே பேணி பாதுகாப்பது நம்முடைய விசேஷித்த விதமான கடமை. அது காற்றாக இருக்கட்டும், நீர்நிலைகளாக இருக்கட்டும், நிலங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு நாம் பயிரிடக்கூடிய பயிர் இனங்களாக இருக்கட்டும், அத்தனையையும் பொறுப்பான முறையிலே பராமரிக்க, பாதுகாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து செயல்பட வேண்டும். எதுவுமே கெட்டுப்போகாதபடி, மாசுபடாதபடி, அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவர் நம்முடைய கையில் எவ்வளவு பரிசுத்தமாக இந்த படைப்புகளை தந்தாரோ அதே பரிசுத்தத்தோடு கூட அடுத்த தலைமுறை கையில் அதை நாம் ஒப்படைக்க வேண்டும். இது நம்ம ஒவ்வொருவருடைய பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா சார்ந்திருக்கும் படைப்புகள், நம்ம எல்லாருமே சார்ந்திருக்கும் படைப்புகள். அடுத்து நம்முடைய தலைமுறையும் இதே மாதிரி தான் சார்ந்திருப்பாங்க. அப்போ அவர்களுடைய வாழ்வு சீராக இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் இந்த இயற்கையை குறித்த, படைப்புகளை குறித்த பொதுவான கரிசனை எப்போதும் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாருங்க, படைப்பாளரை சார்ந்திருத்தல். படைப்புகளை எப்படி நம்ம சார்ந்திருக்கிறோமோ அதே போல படைப்பாளரை நாம் சார்ந்திருக்கின்றோம். அது ரொம்ப முக்கியம். இப்போ உணவு, உடை, தங்குமிடம், இந்த மாதிரி சுவாசிக்க, பருக, குடிக்க, இதுக்கு எல்லாமே நாம் படைப்புகளை சார்ந்திருக்கிறோம். ஆனால் இவைகளுக்கு நடுவிலே நம்முடைய வாழ்வு சீரான முறையிலே அது இயங்க வேண்டும் என்றால், நம்ம பாதுகாக்கப்படணும் அப்படின்னாச்சுன்னா நம்முடைய வாழ்விலே படைப்பாளரை நாம் சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நாம் சரியான விதத்திலே பராமரித்து கொள்கிற போது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். இப்போ பாருங்களேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி நூலிலே 6வது அதிகாரத்தில் இந்த 25வது வசனத்தில் இருந்து அவர் அந்த அதிகாரத்தினுடைய முடிவு வரைக்கும் சொல்லக்கூடிய செய்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச செய்தி தான். என்ன செய்தி அப்படின்னா, அவர் கவலைப்படக்கூடாது அப்படின்ற செய்தியை ரொம்ப அழகாக நமக்கு புரியும் விதத்தில் சொல்வார். சொல்லும்போது 2 விதமான படைப்புகளை அவர் எடுத்து முன்வைத்து அவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார்,
படைத்தவர் பார்த்து கொள்ளுவார். நீங்கள் படைத்தவரை சார்ந்திருங்கள், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு செய்தி அதற்குள்ளே புதைந்திருக்கிறதை நாம் காண முடிகிறது இல்லையா? ஒரு பாடல் ஒன்றை கூட நான் பாடுகிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து பாடலாம். அருள் தந்தை பெர்க்மான்ஸ் ஐயா அவர்கள் இந்த பகுதியை வச்சு அழகாக ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலைப்படல் வேண்டாம். உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலைப்படல் வேண்டாம். உணவை விட உயிரும் உடலை உயர்ந்தவை அல்லவா, உணவை விட உடலும் உடையை விட உயிரும் உயர்ந்தவை அல்லவா. வானத்து பறவையை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. கர்த்தர் காக்கின்றார், கர்த்தர் காக்கின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கவலைப்படுவதனால் எவன் தன் வளர்த்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும். கவலைப்படுவதனால் எவன் தன் வளர்த்தியிலே ஒரு முழம் கூட்ட முடியும். எதை உடுப்போம் என்று கவலை வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். எதை உடுப்போம் என்று கவலை வேண்டாம், சொல்வதை கேளுங்கள். வயல்வெளி மலர்களை பாருங்கள், அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. கர்த்தர் உடுத்துகிறார், கர்த்தர் உடுத்துகிறார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். இதுல என்ன பொருள் அப்படின்னா, படைப்பாளரை சார்ந்து கொள்ளுங்கள்,
படைப்பாகிய நாம் படைப்பாளரை சார்ந்திருக்கிற பொழுது கைவிடப்படாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது என்பதை மிக அழகாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பானவர்களை, எப்பவும் நம்முடைய படைப்பாளரை நம்ம சார்ந்திருக்கோம். நம்ம என்னதான் இருந்தாலும், நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளோ அழகா ரொம்ப சிறப்பான முறையில் இந்த சமுதாயத்தில் நம்மளை யாரும் மிஞ்ச முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு மிக பெர்ஃபெக்டா பிஸ்னஸ் பண்ணாலும் நாம் யார் அப்படின்னா படைப்பு தான். நம்ம எல்லாரும் படைப்பு தான். எத்தனை டாக்டரேட் நம்ம வாங்கியிருந்தாலும் நாம் ஒரு படைப்பு. நமக்கு மேலே படைப்பாளர் இருக்கிறார், அவரை நம்ம சார்ந்து கொள்ளணும். அதுதான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு செய்தி. நல்லா அவரை சார்ந்து கொண்டோம் அப்படின்னாச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றிகரமாக நடை போடலாம். அன்பானவர்கள், ஏன் அப்படின்னா அவர் தான் நம்மை பிழைப்பூட்டுகிறார் இல்லையா? இந்த வசனங்கள் நமக்கு சொல்கிறது, இந்த பாட்டு நம்ம கற்றுத்தருகிறது, அவர் தான் நம்மை பிழைப்பூட்ட முடியும், பிழைப்பூட்டுவார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் ரொம்பவும் நினைக்கிற ஒரு வசனம், பொதுவாக பாருங்கள், இந்த வாழ்க்கை பாதையில் நம்ம எல்லாருக்கும், நம்ம அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, சாதாரணமாக நிலையில் நாம் நின்று அன்றென்று வேலை செய்து வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, மனிதராக இருக்கிற அத்தனை பேருக்கும் தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, பைபிளில் ரொம்ப அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை சத்துவம். என்ன வார்த்தை? சத்துவம். அந்த மன வலிமை அது கட்டாயமாக வேண்டும். அன்பானவர்களே, இந்த மன வலிமையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அந்த மன வலிமையின் பிறப்பிடமாக இருக்கிறவர், அந்த மன வலிமையை, சத்துவத்தை நமக்கு நாள்தோறும் எந்த சூழலில் அந்த சத்துவம் நமக்கு தேவையோ அதை தருகிறவர் நமது கர்த்தர். அப்போ என்ன அப்படின்னா, அவரை நம்ம சார்ந்துக்கிடணும், பிழைப்புட்டுவார். அதே சமயத்தில் அவர் நமக்கு போதுமான சத்துவம் தருவார். ஏசாயா 40வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதில் அந்த கடைசி பகுதியில் ஒரு 25 அந்த வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கும், யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் தேவனுடைய சமூகத்தில் எட்டாமல் போயிற்று என்றும் நீ சொல்வானேன். என்னுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. இந்த புலம்பல் எப்போ நம்முடைய வாயில் வரும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அதாவது சீராய் போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையில் எப்போ எதிர்பாராத ஒரு மோதல் வருகிறதோ, எப்போ எதிர்பாராத ஒரு சறுக்கல் வருகிறதோ, எப்போ எதிர்பாராத ஒரு இடர்பாடு வருகிறதோ, ஒரு சிக்கல் வருகிறதோ, அப்பொழுது இந்த புலம்பல் நம்முடைய வாயில் வரும். என்னையா நான் என்ன ஆண்டவருக்கு நான் என்ன பொல்லாப்பு பண்ணினேன், எனக்கு இப்படி. அங்கே அந்த வசனத்தை பாருங்க, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. மறையுமா அவருடைய பார்வைக்கு? ஆனால் நம்ம சொல்வோம், என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் தேவனுடைய சமூகத்தில் எட்டாமல் போயிற்று என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை எல்லாம் சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன், அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று 29வது வசனத்தில் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் எவ்வளவு ஞானியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சாதுரியவானாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் கட்டாயம் அந்த மனிதனுக்கு சத்துவம் தேவைப்படும். சத்துவம் தேவைப்படும். நல்லா போயிட்டு இருக்கிற மனுஷன் அப்படியே விழுந்துருவான். விழுந்த படுக்கையிலிருந்து எழுந்திருக்கவனுக்கு மனது வராது. அவ்வளோ பெரிய ஒரு சோர்வுக்குள்ளாக தள்ளப்பட்டு விடுவான். அந்த இடத்துல மனிதன் இந்த உலகத்தில் சீராய் நகர வேண்டும் என்றால் சத்துவம் தேவை. அன்பானவர்களே, அந்த சத்துவத்தையும் பலத்தையும்
ஆண்டவர் நமக்கு தர்றதுனால அவரை நம்ம சார்ந்து நடக்க வேண்டும். அவரை சார்ந்து நடக்கும்போது அவர் அந்த சத்துவத்தை தருவார். அடுத்து அந்த தீங்குகள், உலகத்தினுடைய இடர்பாடுகள், தீங்குகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்து கொள்ளுவார். ஒரு வசனம் கூட 121வது சங்கீதத்தில் உண்டு இல்லையா? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அதான் பாருங்க, இதுதான் ஆண் படைப்பாளரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற அனுபவம். ஆகையினால் அன்பானவர்களே, அவர் நம்மை பிழைப்போட்ட தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கை பாதையில் அவர் நமக்கு சத்துவம் தந்து நம்மை பலப்படுத்தி நடத்த அவரை சார்ந்து கொள்ளணும். அவரை சார்ந்து கொள்ளணும். யார் நம்மளை மறந்தாலும் மறக்கலாம், யார் கைவிட்டாலும் கைவிடலாம். ஆண்டவர் ஒருவர் அவரை சார்ந்திருக்கிற ஜனங்களை கைவிடவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இல்லையா? பழைய கீர்த்தனை பாடல் ஒன்று. பொதுவாக இப்போது நாம் அந்த பாடல்களையெல்லாம் ரொம்ப சர்ச்சஸில் பாடுறதை விட்டுட்டோம் பார்த்துக்கோங்க. அருமையான ஒரு பாட்டு. ஒருவேளை நீங்கள் பாடுறீங்களான்னு தெரியல. ஒரே ஒரு சரணம் மாத்திரம் அதில் பாடி நான் நிறைவு செய்கிறேன். அந்த பாட்டில் அழகாக சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, படைப்பாளராகிய ஆண்டவர் அவரை சார்ந்திருக்கிறவருடைய மக்களை ஒரு நாள் அவர் மறக்க மாட்டார் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்துகிற அருமையான ஒரு பாடல். சொல்வார் பக்தன், உன்னாசை விசுவாசம் ஜபமும் வீணாகுமோ, உறக்கம் இல்லாதவர் கண் உன்னை விட்டகலுமோ, இந்நீல மீதில் உனக்கு என்ன நேரிட்டாலும் சும்மா இருக்குமோ அவர் மனம், உருக்கம் இல்லாதே போமோ, ஒருபோதும் மறவாதே உண்மை பிதாயிருக்க உனக்கென்ன குறை மனமே. அந்த சரணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்ன? உன்னுடைய ஆசை இல்லையா? வாழ்க்கையில் ஆசைப்படாமல் நம்ம யார் இருக்க போகிறோன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கிறது. அந்த ஆசையை நாம் நிறைவேற்றுவதற்கு நமது படைப்பாளரை சார்ந்திருக்கிறோம். அப்படி சார்ந்திருக்கிறதற்கு பெயர் தான் அவர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம். உன் ஆசை, விசுவாசம், அதுக்கடுத்து இதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செய்கிற ஜெபம். உன்னாசை விசுவாசம் ஜெபமும் வீணாகுமோ, உறக்கம் இல்லாதவர் கண் உன்னை விட்டகலுமோ. எப்படி அகலும்? அவரை நாம் சார்ந்திருக்கிற பொழுது அவருடைய கண் நம்மை விட்டு எப்படி அகலும்? இந்நீல மீதில் உனக்கு, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்திலே உங்களுக்கு என்ன நேரிட்டாலும் சும்மா இருக்குமோ அவர் மனம், உருக்கம் இல்லாதே போமோ, ஒரு போதும் மறவாத நம்ம தேடினாலும்
நம்ம தேட மறந்தாலும், நம்ம ஆண்டவருக்கு அப்படி நீ கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஒருபோதும் மறவாத உண்மை பிதா நம்மோடு இருக்கிறார். அன்பானவர்களே, அவர்தான் நம்முடைய படைப்பாளர். இன்னைக்கு தலைப்பு சார்ந்திருக்கும் படைப்புகள். நாம் படைப்புகளாகிய நாம் மற்றொரு படைப்பை சார்ந்திருக்கிறபடினாலே ஆண்டவர் படைத்த அத்தனை படைப்புகளும் பேணி பராமரிக்கப்படுவதற்கு ஏதுவான சிந்தையோடு நடப்பது நமது கடமை. இரண்டாவதாக, படைப்பாளராகிய கர்த்தருக்கு நாம் அனைவரும் படைப்பாய் இருக்கிறபடினாலே நம்முடைய படைப்பாளரை நாம் சார்ந்து வாழுகிற போது உலக வாழ்விலும் சகல விதமான ஜெயங்களையும் தேவன் நமக்கு தந்து நம்மை நடத்துவார். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நல்ல நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே வர கிருபை செய்த கர்த்தரை ஸ்தோத்தரித்து வாய்ப்பளித்த ஐயாவுக்கும் நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் கூட மீண்டும் ஒரு முறை எங்களுடைய சேகரத்தின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றிகளையும் நான் கூறிக்கொள்கிறேன். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுடைய சேகரத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் எங்களுடைய சேகரத்தினுடைய தேவையில் உங்களால் இயன்ற ஒரு சிறு உதவியை மகிழ்ச்சியோடு கூட தந்து இந்த சேகரத்தின் ஊழியத்தையும் தாங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்மையுடைய காணிக்கையும் படைக்கும்படியாக நாம் எழுந்து நின்று கீதங்கள் 21 பாடுவோம். சுய அதிகாரா